கும்பராசி பெண்கள் மேம். பாத சனி அவங்களுக்கு இருக்கு மேம். இப்போ வந்து குருவோட பார்வை விழுகிறதுனால ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா மேம் அவங்களுக்கு? கும்பராசி பெண்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சாலும் ஒரு கலக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, அப்படி ஒண்ணும் தெரியலேங்கிற ஒரு நிலைமை தான் நிறைய பேருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட வாயை திறந்தாலே சண்டைதாங்கிற நிலைமை மாறும். டே டு டே லைஃப்ல அன்றாடம் அடிக்கடி போடக்கூடிய சண்டைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ரேஷியோ குறையும். கும்பராசி பெண்களுக்கு இன்லாஸ்ட மட்டும் பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, தேர்ட் பர்சன்ஸ்னாலே நிறைய பிரச்சனை. சம்பந்தமே இல்லாத நெய்பர்ஸ் எல்லாம் கூட குடும்ப வாழ்க்கையில இன்வால்வ் ஆன கதை தான் கும்பராசி பெண்களோட. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கும்பராசி பெண்கள் நினைச்ச மாதிரி வாழ போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணவன் கிட்ட வந்து பேச வேண்டிய இடங்கள்ல சரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி, இதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். கும்பராசி பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அலர்ஜி, இந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து இவங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதன் மூலியமா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததா கும்பராசி பெண்கள் மேம். பாத சனி அவங்களுக்கு இருக்கு மேம். இப்போ வந்து குருவோட பார்வை விழுகிறதுனால ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா மேம் அவங்களுக்கு? கும்பராசி பெண்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சாலும் ஒரு கலக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, அப்படி ஒண்ணும் தெரியலேங்கிற ஒரு நிலைமை தான் நிறைய பேருக்கு. ஜென்ம சனி முடிஞ்சாலுமே ஜென்ம ராகுங்கிறவர் அங்க இருந்தாரு. 2ஆம் இடத்துல சனி வேற உட்கார்ந்துட்டாரு. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள். சோ கும்பராசி பெண்கள் வந்து குடும்பத்துல பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை. வாயை திறந்தாலே பிரச்சனை. நான் சும்மா இருந்தாலும் பிரச்சனை, வாயை திறந்தாலும் பிரச்சனைங்கிறீங்களாங்கிறது தான் கும்பராசி பெண்களுடைய நிலைமை. சோ அப்படிப்பட்ட ஒரு துன்பத்துக்கு ஆளான கும்பம் இப்ப என்ன இருக்கு, குருவுடைய பார்வை சனிக்கு விழுது. சோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த வார்த்தையால உங்களுக்கு பிரச்சனை வருது பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறையும். சோ நான் என்ன பேசினாலும் சண்டை வருது, வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட வாயை திறந்தாலே சண்டைதாங்கிற நிலைமை மாறும். டே டு டே லைஃப்ல அன்றாடம் அடிக்கடி போடக்கூடிய சண்டைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ரேஷியோ குறையும். சோ முன்ன ஒரு 10 நாள் டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 5 நாளைக்கு ஒருக்க சண்டை போடுவாங்க. சோ பாதியா குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத குரு பகவான் கொடுக்குறாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால எதையுமே பேசி ஜெயிக்கிறது. இப்போ ஆபீஸ்ல போய் ஒரு ப்ரமோஷன் வேணுமா, பாஸ் கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது, கேட்டா உடனே கிடைச்சிடும். நெகோஷியேட் பண்ணுவாங்க, சூப்பரா நெகோஷியேட் பண்ணுவாங்க. குரு பார்வை விழும்போது நெகோஷியேட் பண்ணி அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரும். சோ குடும்பத்திலே ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இவங்க ஒரு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு குடும்ப நபர்கள் நடக்கும்போது அதுல ஒரு வெற்றிங்கிறது குடும்பத்துக்கே கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வை நல்ல சிந்தனை கொடுக்கும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னா 2ஆம் இடம் வளர்த்திருக்கணும். அப்ப செல்வாக்கும் சொல்வாக்கும் இவங்க கிட்ட அதிகமா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சி அமையுது. கும்பராசி பெண்களுக்கு குடும்பத்துல இனி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி இன்லாஸ்ல ப்ராப்ளம்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிருப்பாங்க. இனியும் வராம இருக்கிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்காம? கும்பராசி பெண்களுக்கு இன்லாஸ்ட மட்டும் பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, தேர்ட் பர்சன்ஸ்னாலே நிறைய பிரச்சனை. சம்பந்தமே இல்லாத நெய்பர்ஸ் எல்லாம் கூட குடும்ப வாழ்க்கையில இன்வால்வ் ஆன கதை தான் கும்பராசி பெண்களோட ஒரு மோசமான கதை. சோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை இல்லையா? ஏன்னா தேர்ட் பர்சன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்குள்ள வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த அளவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் கூட நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம கணவனுக்குள்ளேயே நமக்குள்ளே வந்தாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் கும்பராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருந்தது. சோ சில பேர் வந்து ஹஸ்பண்ட் மூலியமா அவர் சம்பந்தப்பட்ட ஒரு அஃபேர்ஸ், தேர்ட் பர்சன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் கூட இருந்தது. ஏன்னா ராசியிலே ராகு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள வந்து நெருக்கும். சோ ராகு அப்படிங்கிறவர் என்னன்னா வேற்று பெண்கள். சோ அவங்க மூலியமா குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, இது எல்லாமே கும்பராசி பெண்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த ஒரு வருடம். ஏன்னா ராகு வந்து ரொம்ப கம்மியான டிகிரிஸ்ல தான் கும்பத்துல வந்து ரிவர்ஸ்ல உள்ள வந்துட்டு இருக்கிறாரு. குரு வந்து உச்ச குருங்கிறதுனால அவரோட பார்வைங்கிறது சிதறி கும்பத்திலையும் கொஞ்சம் விழும். சோ அதனால ராகுவுக்குமே ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கறதுனால பல வகையிலையும் கும்பராசி பெண்கள் குடும்ப அமைப்புகள்ல நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையுது. ஓகே மேம். இது வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னீங்க குடும்பத்துல. இனி அந்த பிரச்சனை எல்லாம் போய் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுமா அவங்க திருமண வாழ்க்கையில? திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கும்பராசி பெண்கள் நினைச்ச மாதிரி வாழ போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணவன் கிட்ட வந்து பேச வேண்டிய இடங்கள்ல சரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி, இதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். இவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே கரெக்ட், இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நியாயமானது, இவங்க ஆசைகள் எல்லாமே நியாயமானது. ஆனா என்ன வார்த்தையை சொல்லி அதை கேட்கணுங்கிறது தெரியாது. நீ வார்த்தையை விட்டலன்னு அவர் பிடிச்சுப்பாரு, இந்த வார்த்தையை நீ விட்டுட்டலன்னு பிடிச்சுப்பாரு. இவங்க சொல்ல வேண்டிய நியாயம் அந்த வார்த்தையில அடிபட்டு போயிடும். இப்ப சாமர்த்தியமா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, என்ன பேசினா அவரை லாக் பண்ணுமோ அப்படி பேசி அவர் உட்கார வைப்பாங்க. சோ கணவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரண்டர் ஆவாரு, பெருவாரியான விஷயங்கள்ல சரண்டர் ஆயிடுவாரு, வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா போகும். இவங்க வந்து வாழ்க்கையை எடுத்து நடத்துறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உள்ள ஆட்கள் தான். பட் பேசும்போது என்ன வார்த்தையை சூஸ் பண்ணி பேசணும்னு தெரியாது. எமோஷன் ஆனா கண்ணுல கண்ணீர் வந்துடும், வர்ற வார்த்தையை சொல்லி பேசிடுவாங்க. அப்போ அறிவு வேலை செய்யாது. சோ அந்த ஒரு விஷயத்த மாத்தி சாமர்த்தியமான மூளையை நிறைய ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க கும்பராசி பெண்கள். அதன் மூலமா ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு
ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த வருடத்தை எடுத்துட்டு போவாங்க. ஓகே மேம். இந்த குரு பேச்சுல வந்து சொல்வாக்கும், செல்வாக்கும் இருக்கணும்னு சொன்னீங்க. அதே சமயத்துல எங்க பார்த்து இருக்கணுமே சொல்லியிருக்கீங்க. ஆமா, அப்படிதானே மேம்? சில ஆமா. இடத்துல கட்டுப்பாடா இருக்கணும் டெஃபினட்டா. வார்த்தைகள்ல. ஓகே மேம். ஹெல்த் வைஸ் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும் மேம்? இல்ல கொஞ்சம் கவனமாவும் இருக்கணுமா மேம்? கும்பராசி பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்ல வந்து கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும். உடலுக்கு ஒத்து வராத பொருட்களை வந்து எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. நிறைய பேர் ஒவ்வாமையால கொஞ்சம் அவதிப்படுவாங்க. அலர்ஜிஸ் தான் நிறைய வந்து இவங்களை பாதிக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஸோ அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனை, ஒரு தலைவலி, தும்மல், இருமல், அதுக்கு நான் மாத்திரை போட்டேன் சரியா போச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் கொஞ்சம் அடிக்கடி வரும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா பரவாயில்ல. மத்தபடி பெரிய பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வர வாய்ப்பில்லை. ஏதோ லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்குமானா அதெல்லாம் கிடையாது. எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து நிறையவே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணா அது நல்ல விஷயமா நடக்குமா? இல்ல கொஞ்சம் பாதகத்துல கொண்டு போய் விடுமா மேம்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து இவங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதன் மூலியமா நல்ல லாபம்ங்கிறது கிடைக்குது. பட் அதுக்காக எந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு அதுலயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயுமே ரைட்டான விஷயங்களை நீங்க படிச்சுட்டு கரெக்டான அமௌண்ட்டை உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது பல்கி பெருகிறதுக்கான யோகம் தான் கும்பராசி பெண்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போ ஹஸ்பண்டே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே அது கும்பராசி பெண்கள் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அதன் மூலியமா ஒரு நல்ல யோகம் கிடைக்கும். பொதுவா அந்த பேரெல்லாம் வச்சு கிரகங்களை ஏமாத்த முடியாது. ஆனாலும் கோச்சார கிரகங்கள் உச்ச குருங்கிறதுனால கொஞ்சம் வலுவாவே வேலை செய்வார். ஓகே ஓகே மேம். இப்ப கும்பராசி பெண்கள் வந்து இந்த குரு பயிற்சியில வந்து கெட்டதெல்லாம் கம்மி பண்ணி நல்லதெல்லாம் அதிகமாக்குறதுக்கு என்னென்ன வாழ்வியல் பரிகாரம்லாம் பண்ணலாம்? இல்ல இந்த ஆன்மீக பரிகாரம்லாம் பண்ணலாம் மேம்? கும்பராசி பெண்கள் எதை செஞ்சா இந்த லைஃப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்? வீட்டுல வந்து நிறைய பொருட்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உபயோகப்படாத பொருட்கள் அதெல்லாம் எடுத்து எப்போவோ வெளியே போட்டிருக்கலாம். பட் இவங்க தேக்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில போட்டுறணும். வீட்டுல உங்களுக்கு தேவையான நீங்க அதிகமா உபயோகிக்கிற பொருட்களை மட்டும் வச்சுக்கோங்க. பிரத்தியார் வீட்டுல இருந்து ஏதாவது பாத்திரங்கள்ல ஏதாவது பண்டங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பாத்திரங்களை திருப்பி கொடுக்காம வச்சிருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தவங்க பொருள் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல தேவையில்லாத பொருட்களை வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிருங்க. இதுவே ஒரு நல்ல ரெமெடி. ஓகே ஓகே. நிறைய நல்ல சேஞ்சஸ் குரு பயிற்சிக்கு பின்னாடி வரும். இந்த கேரி பேக்ல நிறைய பொறுக்கி வச்சிருப்பாங்களோ மேம் வீட்ல? எல்லாமே வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கட்டப்பை, கேரி பேக் எதையுமே தூர போட மாட்டாங்க. இந்த பால் சின்ன பாக்கெட் யூஸ் விஷயத்துக்கு பண்ற கூட கவர்ஸ் கூட வச்சிருப்பாங்க. எதுக்காக ஸோ தேவைப்படுமே எதையுமே அப்படின்னு. வெளியே போட மாட்டாங்க. தேவைப்படுமோன்னு பழைய பொருட்கள்லாம் நிறைய அடைஞ்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆல்பம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள், நோட் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெமடி. ஆன்மீக ரீதியா இவங்க என்ன பண்ண இன்னும் நல்லா இருக்கும்னா கோளறு பதிகம்னு இருக்கு. ஸோ இது வந்து நவகிரகங்களால வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு ஒரு பதிகம். இதை வந்து ரெகுலரா படிச்சுக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது. வீட்டுல தினமும் 2 தீபம் ஏத்தணும். பூஜை ரூமை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். பாத்ரூம் டாய்லெட்ஸை சுத்தமா வச்சிருக்கணும். டோர் மேட்ஸா சுத்தமா வச்சிருக்கணும். கர்டைன்ஸா சுத்தமா வச்சிருக்கணும். பெட்ஷீட்ஸா சுத்தமா வச்சிருக்கணும். இதை எல்லாருமே பண்ணணும். ராகு, சனி இவங்களுடைய ஆதிக்கம் 1, 2ல இருக்கும்போது இதை கண்டிப்பா டிசிப்ளின்டா பண்ணணும். ஸோ இதை ரெகுலரைஸ் பண்ணும்போதே நல்ல சேஞ்சஸ் வரும். ஓகே மேம். இப்போ ஓவராலா கும்பராசி பெண்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? 8 out of 10 கும்பராசி பெண்களுக்கு கொடுக்கலாம். ஓகே மேம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892528000556. குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.